வாகனம் வச்சுக்கிறார்கள் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதான் இந்த இருக்கு இந்த மேல் மூளை பறங்கி வருங்க, இது ஆடிக்கொண்டிருக்கு. இந்த பார்ட்ஸ் நாங்க அப்படியே புதுசா போட்டுருக்கோம். ஏன்னா ரவீன் இந்த வாகனத்துக்கு எவ்வளவு செலவு போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்லிட்டு இருந்தானே, இப்ப நைஸா தெரியாத மாதிரி சொல்லுங்க ஆக்களுக்கு எல்லாருக்கும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா. ஆக்சிடென்ட் ஆகும்போது யாரும் இன்சூரன்ஸ் போடுறது இல்ல, ஆக்சிடென்ட் ஆனால் அதுக்குரிய ஒரு பாதுகாப்புக்கு போட்டதுதான். திரும்பவும் பாத்தீங்கன்னா புத்தாம் புதுசா நிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அரவிந்த், நான் உங்கள் ஆஷா. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களோட பிளாக் டேவில் அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டா. எங்களோட வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஆன வண்டியை நாங்க திரும்பி செஞ்சு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 14 நாளைக்கிட்ட போச்சு. 2 கிழமை எங்களுக்கு போச்சு. வாகனம் இல்லாம இன்னொரு ஆக்கட வாகனத்தை வாங்கி தான் நாங்க எங்க பிசினஸ் எல்லாமே செஞ்சு கொண்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கறதுன்னா, நேற்று மார்க்கெட்டுக்கெல்லாம் போன இடத்துல கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, எங்க வாகனம் செஞ்சு எடுத்து கையில எடுத்துட்டீங்களா அப்படின்ற கேள்வி. வாகனம் இல்லாம எப்படி இருந்தாரு உங்களுக்கு? அது கஷ்டம் தான். வாகனம் இல்லைன்னு சொல்லும் போது பிசினஸுக்குரிய விஷயங்கள் கொண்டு கொடுக்குறது, டைமுக்கு டெலிவரி பண்றது, இப்படின்னு பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாகனம் திரும்பி செஞ்செடுத்த பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்றதையும், வாகனம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காட்ட போறோம். இன்சூரன்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளவு காசு எங்களுக்கு வரும் அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வாகனத்துக்கு செய்யணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இன்னைக்கு தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான தென்னந்தோப்போட சேர்ந்த பனைமரங்கள்லாம் சேர்ந்துருக்கு. இப்படியே வந்தா என்ன ஆகுது, எங்கட வாகனம் பாருங்க திரும்பவும் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. நாங்க வாகனத்தை எல்லாம் ஃபுல்லா இன்சூரன்ஸ்ல மாத்தி இப்ப பாருங்க நாங்க மாத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறோம். இந்த முன்பக்கம் எல்லாம் வந்து ஃபுல்லா அடிபட்டு இருந்தது ஆசா. சரிதா, இந்த பார்ட்ஸ் நாங்க அப்படியே புதுசா போட்டுருக்கோம். ரவீன் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பஃபர், ரைட், இந்த பஃபரை பாருங்க அப்படியே புதுசு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது அப்படியே அடிபட்டு நெளிஞ்சு போய் தான் இருந்தது. இதை வந்து ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணி அதையும் டிங்கரிங் எல்லாமே செஞ்சு போட்டோம். அதே மாதிரி 2 ஃபோக் லேம்ப், இந்த லேம்ப் அதே மாதிரி இந்த லேம்ப், இந்த 2 லேம்புமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடைஞ்சிருந்துச்சு. அதையும் வந்து நாங்க செஞ்சோம். இது மட்டும்தான் உங்களுக்கு வெளியில இருந்து பார்வைக்கு பார்த்தா புல மாதிரி தெரியும். மிச்சம் எல்லாமே வந்து கீழ் பகுதி அப்படியே உள்ள கீழே தான் அடிபட்டது. இதெல்லாம் மாத்துனீங்களா ரவி? இதெல்லாம் ஃபுல்லா மாத்தினது. இதுல பாருங்க உள்ள காட்டுற மாதிரி, இந்த பாருங்க இதுல இருக்கல வில்லு தேர்டு, இந்த வில்லு தேர்டு, சொக்கப் சோர்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து புதுசு அப்படியே இதை புதுசா போட்டிருக்கு. ஏன்னா அது ஃபுல்லாவே உடைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு கீழே தான் அடிபட்டதா. அந்த சம் இருக்கு பாருங்க முன்னுக்கு, ஆயில் சம்னு சொல்லுவாங்க. இந்த சம் எல்லாம் வந்து ஃபுல்லா அப்படியே வந்து நெளிஞ்சு உள்ள போயிருந்தது. அதெல்லாம் ஃபுல்லா வளைஞ்சு நெளிவுலாம் எடுத்தவங்க. ரைட், இதே மாதிரி பின் வில்லு தேர்டு சைடுல பாப்பாங்க. அப்படியே என்ன சொன்னீங்க? இல்ல இதுக்கு கீழ தான் அந்த அடிபட்டது. கீழ மட்டும் தான் அடிபட்டது. ஆனா இதுக்கு மேல இந்த லைட்ல பாருங்க ஒரு கீறு கூட இல்ல. அப்படியே புதுசா அப்படியே எடுத்தனே அந்த மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே புதுசாவே இருக்கு. அதனால இதுதான் வந்து இதுல இருக்கு. அப்படியே வாங்க அதே பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அடிபட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த லைட் நீங்க நான் வடிவா செஞ்சு கொண்ட அப்புறம் வாகனத்தை பார்த்தா, ஆனா இதுல பாருங்க ஒரு கீறும் இல்ல ஒன்றும் இல்லன்னு. சரி ஏதோ கடவுள்ற புண்ணியம் தான். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அசைஞ்சு பாருங்க. இது வந்து பழைய காயமாசா, இது வந்து முதல்ல இருந்தது, போன ஒரு ஆக்சிடென்ட் டைம் இருந்த டைமே இருந்த ஒரு இதுதான். ஆனா இது வந்து புதுசா இப்ப நான் ஓட பண்ணி போட்டு தான் நாங்க விட்டுருக்கோம். இதுலயே வந்து சின்ன ஒரு அடி இருக்கு, அது இருக்கு, இது உடைஞ்சிருக்குது. மற்றபடி இது வந்து ஓகேயா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸும் எடுத்து போட்டு நேற்று ஒரு நாள் ஓடிட்டோம். ஏன்னா சார் அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே கீழ் பக்கத்தை பாருங்க, இதா இருக்கு. இந்த சைட்ல இருந்து பார்த்தா தெரியும், இதா இதுல முன்னுக்கு வர சொக்கப் சோர்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்லு தேடதெல்லாம். அதே மாதிரி பின்னுக்கு இந்த 2மே வந்து அடிபட்டு இருந்தது கீழ் பக்கத்தால. சரி, அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டென்ட், இந்த ரெக்ஸின் இருக்கு தானே, இந்த பொடி கிடிக்கெல்லாம் ஒட்டு காயமும் இல்லைங்க பாருங்க. இதெல்லாம் ஒட்டு பிரச்சனையுமே இல்லை. இந்த பக்கம்லாம் ஒன்றுமே நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ரெக்ஸின் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுது. அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்றதை விட சும்மாவே வந்து லூஸா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் ரெக்ஸின் வந்து அப்படியே கலண்டு, இந்த பாருங்க இந்த பக்கம் இந்த மேல் இதுல பாருங்க, இந்த மேல் மூளை அப்படியே இந்த ரிவர்ட் எல்லாம் வந்து அப்படியே கலண்டுச்சு. சரியா, இந்த மேல் மூளை இருக்குல்ல, இந்த இருக்கு, இந்த மேல் மூளையை பாருங்க பாருங்க, இது ஆடிக்கொண்டு இது ரிவர்ட் பண்ணணும். சரி, அப்போ இந்த வேலைக்கு இன்றைக்கு கொண்டு வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்போ இன்றைக்கு இந்த வேலைக்கு இதை கொண்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு தான் போய் செய்ய போகிறோம். இந்த வேலை செஞ்சு இந்த ஷீட்டெல்லாம் வச்சு இங்கே வச்சு அடித்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து லொக் ஆகிடும். சரி தானே. ஸோ இது அடுத்த விஷயம். ரைட், அப்படியே பாருங்க இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இதில் காட்டலாம். சரிங்களா, இங்கே பாருங்க இந்த வில்லு தேடெல்லாம் வந்து பாருங்க அப்படியே வச்சிருக்கு பாருங்க, தெரியுதா, வில்லு தேடெல்லாம் ஃபுல்லாக செஞ்சது. மற்றது இதில் இதை பாருங்க, சைலன்சரை பாருங்க, இதில் எழுஞ்சிட்டு இது அப்படியே வெட்டணும், சைலன்சரை வெட்டணும். இங்கே சொல்கிறவங்களுக்கு வெட்டி போட்டு நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே அதை வெட்டி விடலாம், அப்படியே ஃபுல்லாக வைக்கலாம் புதுசாக. அந்த ஒரு வேலை இருக்குது. மற்ற ரைட், அப்படியே வந்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்கெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம். ஓகே, உள்ளுக்கெல்லாம் ஓகே.
ஸோ இப்படித்தான் வாகனத்துல கண்டிஷன் இப்போ இருக்குன்னா ஆஷா வாகனத்துல கண்டிஷன் இப்போ இப்படி தான் கவலை தான் வாகனம் அடிபட்டது இப்படி காட்டும் போது அந்த அது நெளிஞ்சிருக்கு இது செஞ்சிருக்குன்னு கவலை தான் ஆனா இருந்தாலும் வந்து இந்த அளவோட முடிஞ்சிட்டுன்னு அதை என்னாச்சு சந்தோஷப்பட வேண்டியது எங்களை நாங்கள் அதான் பார்க்குறோம் இப்போ பிரச்சனைன்றது எல்லாருக்கும் வரும் வேணும் யாரும் ஆக்சிடென்ட் செய்ய போறது இல்லை அப்படின்றதால இது வந்து இந்த அளவுக்கு முடிஞ்சதே பெரிய ஒரு விஷயம். போன 2 கிழமையா வாகனம் இல்லாம அரவிந்த் பட்ட பாடெல்லாம் என்னண்டு வாகனத்தை ஹயருக்கு எடுக்கிறது சில நேரத்தில் அந்த வாகனம் வேற ஹயருக்கு போயிடும். அப்போ அந்த டைமிங் சில நேரத்தில் நைட்டில் கொண்டு போய் இறக்குறது அப்படி இருக்கும்போது நம்மட வாகனம் இருந்தாதான் நமக்கு சரி எல்லாம் தெரியும். அதான் முதலாவது விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் சார், இந்த வாகனத்துக்கு எவ்வளவு செலவு போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்லிட்டு இருந்தானே, இப்ப நைஸா தெரியாத மாதிரி சொல்லுங்க ஆளுக்கு எல்லாருக்கும். இந்த வாகனத்துக்கு ஒரு 3 ரூபா 3 ரூபா வந்து சொல்றது வந்து கராஜுக்குரிய செலவு மட்டும் 3 ரூபா. அது இல்லாம ஒரு 3 ரூபாய்னா 3 ரூபாயா கூட செலவழிச்சு 3 ரூபான்னு சொல்றது வந்து 3 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கிட்ட சாதாரணமா போன செலவு. இது இல்லாம நாங்க ஓட பண்ண சில பார்ட்ஸ்கள் இருக்கு, சின்ன சின்ன பார்ட்ஸ்கள், அதுக்குரிய பில்லாம் இன்னும் வரையில. மற்றது சர்வீஸ் ஒன்று போட்டோம், ஆயில் ஃபுல்லா மாத்தினோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து எப்படின்னா ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு வரும். மற்றது இனிமே அந்த ரெக்ஸின் வேலை செய்யல, ரெக்ஸின் எல்லாம் இழுத்தடிச்சு அதுக்குரிய என்ன சொல்றது அந்த ரிவர்ட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுறதுக்கு எவ்வளவு முடிய போகுதுன்னு தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மொத்தமா இந்த வாகனத்துக்குரிய செலவா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் காசாவது வருமன்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான், சின்ன ஆக்சிடென்ட்ல பெரிய ஆக்சிடென்ட் தான். அந்த ஆக்சிடென்ட்டே கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து செலவு போயிருக்கு. ஏன்னா அப்ப அதனால வாகனங்களை ஓடும்போது மெதுவா ஓடுங்க, கவனமா ஓடுங்க, அப்ப நீங்களும் சேஃபா இருப்பீங்க. உங்களுக்கு வாகனம் வச்சுக்கிறார்கள் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதான் முக்கியம். அடுத்தது வந்து முக்கியம் சொல்ல போறது வந்து இன்சூரன்ஸ் பத்தின விஷயம். இன்சூரன்ஸ் வந்து வாகனத்துக்கு ஏன் முக்கியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எங்கட விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன சொன்னா, இப்போ வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றத எல்லாருமே கேட்குற கேள்வி. ஸோ எங்கட வண்டிக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டுனா கிட்டத்தட்ட 80,000 இருந்து 85,000 ரூபாய்க்குள்ள அந்த ஒரு வருஷத்துக்குரிய பாதுகாப்பு, என்னோட வாகனத்துக்கு என்ன நடந்தாலும் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கட்டுற காசு தான். சில நேரத்தில் அது வந்து நெகட்டிவாகவும் சில ஆளுக்கு போய் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகுறது அப்படிலாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருமே. ஆனால் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இன்னும் 2-3 நாள்ல வந்து எவ்வளவு காசு நமக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரிய வந்துடும். ரைட், அப்போ அது வந்த பிறகு நம்ம பார்ப்போம் நமக்கு நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்றது. பட் வாகனத்துக்கு வந்து கட்டாயமா இப்படியான பெரிய வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அது நீங்க முக்கியமா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டதால தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் காசு அது கிடைக்கும் நான் நம்புறேன். ரைட், அப்படி நம்புறேன். ஸோ அது நாளைக்கு தெரிஞ்சவொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி. அப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து போடுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எந்த வாகனத்தை பொறுத்த மட்டும் எந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டுறது வந்து ஃபுல் இன்சூரன்ஸ். அந்த ஃபுல் இன்சூரன்ஸ்லையும் பிரைவேட் இருக்கு, ஹையரிங் இருக்கு. இப்போ பிரைவேட்னு சொன்னால் நான் மட்டும் என்னுடைய வாகனத்தை ஓடுவேன், ஹையரிங் என்ன நான் டிரைவர்ஸையும் போட்டு ஓடுவேன் அப்படின்ற பர்பஸ் இருக்குது. இப்போ சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரிங்ல வச்சிருப்பாங்க, யாரும் வாகனங்களை ஓடுவாங்க, ஆனால் பிரைவேட்ல இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. இப்போ அது இன்சூரன்ஸ் கம்பெனி தெரிஞ்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஹையரிங்ல போட்டிருந்ததால இன்னொரு டிரைவர் ஓடுனாப்பளையும் எனக்கு கிளைம் தர்றதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க, அவங்க வழங்கிட்டா. நான் வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் போடாம ஹையரிங்ல போட்டதுக்கான காரணமே அதுதான். இப்ப நானும் வாகனம் ஓடும், சில நேரத்தில் டிரைவர்ஸ் வச்சு வாகனம் ஓடுவோம் பிசினஸ்ன்றதால. அப்ப அதுக்கு வந்து நாளைக்கு இன்சூரன்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது யாரும் இன்சூரன்ஸ் போடுறது இல்லை. ஆக்சிடென்ட் ஆனால் அதுக்குரிய ஒரு பாதுகாப்புக்கு போட்டதுதான். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்ப நடந்ததால நமக்கு வந்து நாங்க ஹையரிங் பர்பஸ்ல இன்னொரு தம்பி தான் ஓடணும்னு சொன்னாலும் இன்சூரன்ஸ் கிளைம் தாரதுக்கு வந்து கம்பெனி ரெடியா இருந்தாங்க. ஸோ அது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபா 45 லட்சம் ரூபா வாகனத்துக்கு ஒரு 80,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்றது வந்து உங்களோட பாதுகாப்பு ஒரு பெரிய ஒரு செலவை கட்டுப்படுத்தும். இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஆக்சிடென்ட்கள் இதுகெல்லாம் எப்பயோ கூடதான். அதனால அப்படியான விஷயங்கள் செஞ்சு வைக்கிறது உண்மையாவே நல்லது. இப்ப இன்சூரன்ஸ்ன்றது வந்து கட்டாயமா நீங்க செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்றதான் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆக்சிடென்டால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னா, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு 10 நாள் வாகனம் சேல்ஸுக்கு இல்லாம போயிட்டு, அப்ப ஹையருக்கு நாங்க வாகனங்கள் பிடிச்சோம். பிடிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா சில நாள்ல வாகனம் கிடைக்கும், சில இதுல வாகனம் கிடைக்காது. அவசரமா ஓடஸ் வரும் கடையில இருந்து. அப்ப ஓடஸ் வர டைம்ல டெலிவரி பண்ணலன்னு சொன்னா நம்ம பிசினஸ் உடைஞ்சு போயிடும். மற்றது வந்து வாடகைக்கு நம்ம வாகனத்தை பிடிச்சி கொண்டு போனாலும் அவங்க வந்து சில நேரத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சாமான் இறக்குறதுன்னு சொன்னாலும் ஹையருக்கு வர வாகனக்காரர்கள் நம்ம வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட வாகனம்டா இப்ப காலம் 10 மணிக்கு அடிச்சு 12 மணிக்கு தான் சாமான் இறக்கணும்னு சொன்னா கூட அந்த டைம்ல நம்ம இறக்கி கொள்ளலாம். இப்ப நாங்க அன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அந்த பிரச்சனை வந்து இரவு 10-11 மணி ஆயிரம் வந்தது. சோ இப்படி பல பிரச்சனைகளை நாங்க இதுல பார்த்தோம். சோ எங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அதை கையாளணும் அப்படின்றத நாங்க வந்து இந்த ஆக்சிடென்ட் மூலமா எங்க வாகனம் ஆக்சிடென்ட் பட்டது மூலமா கற்றுக்கொண்டோம். கவலை இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க இதையும் வந்து கற்றுக்கொண்டோம். சோ இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி நடக்கிற டைம்ல எப்படி அதை சமாளிச்சீங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், சோ நாங்கள் வந்து இப்ப எங்க வாகனத்தை எடுத்துட்டோம். ஏன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். வாகனம் செஞ்சு எடுத்துட்டோம். இன்னொரு சின்ன 2-3 வேலைகள் இருக்கு. அப்ப அந்த வேலைகளும் செஞ்சிட்டோம்னு சொன்னா எல்லாமே கிளியர். சரிதானே? சோ நான் எங்கட வாகனம் எப்படி இருக்கு வாகனம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமான ஒரு பதிலாகத்தான் இருக்குது. சந்தோஷமா இருக்கிறோம். எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோம் இப்போதைக்கு. ரைட், உங்களுக்கு வந்து எங்கட அமெரிக்கன் மோட்டரோ
இல்லைன்னா எங்கள்ட்ட இருக்கக்கூடிய நியூ பிகினிங்னு சொல்ற அந்த மில்க் ஐட்டமோ அப்படி இல்லைன்னா கப் ஜூஸோ இல்லாட்டி எங்களோட ஜூஸி அமெரிக்கன் ஜூஸியோ ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஸ்கிரீன்ல போற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு கால் பண்ணி ஆர்டர் தந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. நாங்கள் யோசிச்சோம் என்னடா இதுல வீடியோ போடுறோம் யாராவது ஒருத்தரா ஆர்டர் பண்ணுவாங்களா இல்லாட்டி சும்மா ஓடுற வீடியோ மாதிரி ஓடிட்டு விட்டுருமான்னு சொல்லி. ஆனா தண்ணிக்கெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இங்க மட்டும் இல்ல வெளியிடங்கள்ல இருந்து வந்து அதான் கிளர்ச்சி முள்ளதி இருந்தெல்லாம் கேட்டாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு வந்து எங்கட அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு நம்பர் தான் நான் கொடுத்துருந்தோம். கொடுத்து போட்டு தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருந்தோம் அவங்க எல்லாருக்குமே. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ வாகன வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். என்ன சொல்லிடுவாங்க கண்டென்ட் இல்லாம இதை போட்டு கொண்டு போட்டு நான் எக்ஸ்ட்ரான வீடியோ போட்டதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆள் போட்டுருந்தார். என்னன்னா உங்களுக்கு கண்டென்ட் இல்லையா சும்மா சும்மா உங்களோட பிரச்சனை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அப்படி இல்லை, இப்போ வாகனம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்ற விஷயத்த மாதிரி போட்டோன்னே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க எங்கள்கிட்ட. அப்போ அதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ போட்டோம். மற்றபடி எங்களோட பிரச்சனை உங்களுக்கு சொல்லி உங்களை ப்ரெஷர் ஆக்கணும் டென்ஷன் ஆக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இருக்கு இல்லைன்னா ஆஷா. ரைட், இன்னும் நிறைய வீடியோ இருக்கு. கண்டென்ட்லாம் இல்லாம இல்லை, கண்டென்ட் தேவையான அளவு வந்து இருக்குது. எடிட் பண்ணி போடுறது தான் நேரம் இல்லாம இருக்கு. அதான் ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வாகனத்தை நாங்க செஞ்சு எடுத்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியும் நாங்க நம்புறோம். ரைட், ஓகே. அப்ப எங்களோட பிளாக் டேவிலோட சேர்த்து நாங்கள் இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு இல்லாடி நாளை இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் வேற லெவல் பெரிய அப்டேட்டோட உங்களை சந்திக்க போறோம். அதுக்கு தயாராக இருங்கள். எங்களை பிடிச்சவங்க தொடர்ந்து எங்களை லைக் பண்ணுங்க, பாருங்க. பிடிக்காதவங்களும் பிடிக்கும் வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்றோம். நாங்கள் பாய். பிளாக் டேவில் பாய் சொல்லுங்க. ரைட்.